அவர் எப்படியும் இந்த பரந்தூர் இந்த கிராம இதெல்லாம் கையகப்படுத்துகிறாங்கல்ல, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். கண்டிப்பாக எப்பவும் விவசாயிக்காக நிற்பார். ஆமாம். இல்லை அப்படிலாம் இல்லை. அப்படி பார்த்தா ஸ்டார்டிங்லேருந்தே குரல் கொடுத்துட்ருக்காரு. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பிஹேன்வுட்ஸ் அவார்டுக்கு போனப்பையும் விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார். அப்போ அரசியல் கட்சியில் இருந்தார். அப்போ விளம்பரத்துக்காக பண்ணார். இப்போயும் அவர் மக்களுக்காக தான் பண்ணுறாரு, விளம்பரத்துக்காகலாம் பண்ணல. அவர் மக்களுக்கோசம் பண்ணுறதை எப்போ பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். இப்போன்ட்டு இல்லை, அது நீங்கள் மக்களுக்கு இருக்கும் போதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும். அவர் அப்பத்துலேருந்தே மக்களுக்கோசம் தான் அவர் இன்னமும் எல்லாமே பண்ணுறாரு. அதனால் இப்போது இது மக்களுக்கோசம் தான் வந்திருக்கண்டி, அவருக்கு ஓட்டுக்கோசம்லாம் வரல, மக்களுக்கோசம் மட்டும்தான் அவர் எல்லாமே செய்கிறாரு. இல்லை சார், 2.5 வருஷமாக ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறோம். எந்த அமைச்சரும் எவரும் எங்களை பார்க்கல. அன்புமணி யாரோ வந்தாங்க பார்த்தாங்க. இப்போ விஜய் வராரு. விஜய் எங்களை விடமாட்டார். நாங்கள் கண்ணும் தண்ணிமா 2.5 வருஷமாக கலங்குறோம். துண்ண சோறா, படுக்க இடமா, பிச்சை எடுத்து எங்கள் மண்ணு பெய்ஞ்சு எங்கள் சொத்துல நாங்கள் இருக்கிறோம். கனிமோ இது பன்னூரண்டை முக்க சால் இது 300 ஏக்கரா இருக்குது. அந்த 300 ஏக்கரால் வீட்டு சொத்துல போடு. எங்கள் ஏன் மக்கள் ஐசி எங்களையே சாவடிக்கிற. நாங்கள் பிச்சை எடுக்கணுமா, அழியணுமா? எங்களை சுட்டு தள்ளிட்டு, இந்த 13 ஊர் சுட்டு தள்ளிட்டு நீ ஏற்பாடு போட்டுக்கோ. நிறைய பேர் பார்த்தாங்க. இவர் எங்களை கை விட மாட்டார். விஜய் எங்களை ஏழை மக்களுக்கோசம் பாடுபடுறார். விஜய் எங்களை விட மாட்டார். விஜய் சார் பண்ணுவாங்க சார். விஜய் அண்ணா எல்லாருக்குமே நல்லது தான் பண்ணுவாங்க. எங்களுக்கு நல்லது பண்ணிட்டு தான் எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணதான் இப்போ வந்திருக்காங்க. உங்கள் ஊர் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல தான் இப்போ மீட்டிங் வச்சுருக்காரு. நாங்களும் அவருக்கு நன்றி சொல்ல தான் வந்திருக்கோம். போராட்டம் பண்ண வரல, நாங்கள் நன்றி சொல்ல தான் வந்திருக்கோம். எங்கள் மேலே வீட்டு மேலே எங்களுக்கு போகக்கூடாது. வேறு எதுவும் இல்லை. எங்களுக்கு வீட்டு மேலே அத்தியாவசிய பொருள் எல்லாமே இருக்குது. எங்கள் வீட்டு மேலெல்லாம் எதுவும் போகக்கூடாது. என் பசங்க எல்லோரும் ஒரே இதில் படிக்கணும், நல்ல இதுவாக இருக்கணும்னு தான் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம். ஆனால் வீட்டு மேலேயே விட்டு அத்தியாவசியம் எதுவுமே இல்லாமல் அகதிகளாக நாங்கள் போகக்கூடாதுன்னு தான் வரோமே. இதுக்கு அதுக்காக இல்லைன்னா ரொம்ப கொடுமையில தான் சார் போவோம். மக்களை காப்பாற்றணும். அந்த விஜய் எங்களை காப்பாற்றணும். விஜய் ராஜா எங்களை அவர்கள் காமிக்கிறதுக்காக தான் நாங்கள் விவசாய வேலை பண்ணுறோம். அதனால் காமிக்கிறதுக்காக தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த நெற்கதிர்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆமாங்க. இந்த பாதிப்புக்காக நீங்கள் தொடர்ந்து 2 வருஷமாக போராடிட்டு இருக்கோம். விஜய் வரதுனால இதெல்லாம் உங்களுக்கு மாறிடும் நினைக்கிறீங்களா? அது மாறிட்டு தான் நான் நம்பிக்கை வந்துக்கிறேங்க. ஆமாம், மாறிட்டு தான் நம்பிக்கை வந்துக்கிறேங்க. நீங்கள் எந்த ஊர்? ஏகனாபுரங்க. எத்தனை வருஷமா? 38 நாங்கள் ஏதாங்க இருக்கோம். நாங்கள் திடீர்னு உங்களை காலி பண்ண சொல்கிறது எப்படி இருக்குது? எங்களுக்கு வயிற்று இருக்குது, வயிறு எரியுது. ஏகனாபுரம் இல்லைன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும்? நான் போகிற அது எப்படி தான் சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. சொல்கிறேன், சுருக்கோடு தான் போனோம்.